ஏசாயா 21ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 21:11. தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க. ஜாமக்காரர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடிய காலம் வருகிறது, ரா காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில, இந்த உலகத்தின் பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், எப்பொழுது இரவு எவ்வளவு நேரம் சென்றது, இன்னும் விடிவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி. இந்த உலகத்தின் அந்தகாரம் எப்பொழுது வரப்போகிறது, இந்த உலகத்தின் முடிவு எப்பொழுது வரப்போகிறது, இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கிறது, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிற அந்த காலம், விடிய காலம் எப்பொழுது வருகிறது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் வெகு விளக்கமாக வேதத்திலே நமக்கு பதில் சொல்லுகிறார். இந்த உலகத்தின் சரித்திரத்தின் துவக்கத்திலே நிம்ராட் என்றப்பட்ட ஒரு அரசன் நியோ பாபிலோன் என்ற ஒரு பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். 2231 ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்பு ஸ்தாபித்தார். பின்பு அங்கு சாரகன் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய ராஜா, அக்காடியன் எம்பையர் என்ற ஒரு எம்பையரை அங்கு ஸ்தாபித்தார். பின்பு அசீரிய ராஜாக்கள் அங்கு வந்தார்கள். பின்பு நேபு பலாசா என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா நியோ பாபிலோன் என்ற ஒரு சாம்ராஜ்யத்தை 606 ஸ்தாபித்தார். அவனுடைய மகனாகிய நேபுகாத் நேச்சார், நான் சொல்வது சரித்திரம் படுத்தியவர்களுக்கு இதெல்லாம் விளங்கும். நேபுகாத் நேச்சார் என்ற அந்த ராஜா இந்த உலகத்தின் முதல் சாம்ராஜ்யமாகிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தை திடப்படுத்தி பலப்படுத்தி ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாற்றினார். அந்த சாம்ராஜ்யம் ஒரு செழிப்பான ஒரு சாம்ராஜ்யம், பொன்னும் பொருளும் நிறைந்த ஒரு சாம்ராஜ்யம், பெரும் வீரர்களை கொண்ட சைனியம் உள்ள ஒரு சாம்ராஜ்யம். அந்த மன்னன் ஒரு நகரத்தை கட்டினான் தன்னுடைய அரசாங்கத்துக்கு, தன்னுடைய ராஜ்யத்திற்கு தலைநகராக. அதற்கு பாபிலோன் என்று பெயர். அந்த நகரம் 15 மைல் நீளம், 15 மைல் அகலமுள்ள ஒரு நகரம். மாடமாடிகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த நகரம். இப்ரட்டிஸ் என்ற நதி அதற்கு மத்தியிலே போனது, இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் வரைக்கும். அந்த நகரத்தை அவன் சிறப்பாக கட்டினான். ஏராளமான பொன், வெள்ளி, முத்துக்கள் அந்த நகரத்திலே அங்கே காணப்பட்டது. சீரும் சிறப்புமான கட்டடங்கள் எழுப்பப்பட்டன. பெல்லஸ் என்று சொல்லப்பட்ட அவனுடைய தேவதை, அந்த தேவதைக்கு ஒரு கோவிலை கட்டினான். அந்த கோவில் 3 மைல் சுற்றளவுள்ள கோவில். தன்னுடைய அரண்மனையை அவன் கட்டினான் 8 மைல் சுற்றளவுள்ள ஒரு அரண்மனை. அந்த அரண்மனை நதிக்கு அப்புறமாக இருக்கிறது, அந்த கோவில் நதிக்கு இப்புறமாக இருக்கிறது. அந்த நதிக்கு கீழே ஒரு சுரங்கத்தை வெட்டினான். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தொங்கும் தோட்டம் என்பதை அந்த பாபிலோன் ராஜ்யத்திலே அமைத்தான். இப்படிப்பட்ட பிரபலமான அந்த அரசன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்த பிற்பாடு அவனுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்பிற்று. ஒரு நாள் அந்த பாபிலோனை சுற்றி பார்த்து, இவ்வளவு மகா பெரிய பாபிலோன், மகா பெரிய சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யத்தை சாம்ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்குமா? தான் போன பிற்பாடு தன்னுடைய பிள்ளைகள் இது அரசாள்வார்களா? எவ்வளவு காலம் அரசாள்வார்கள்? இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்குமா என்ற ஒரு கேள்வி அவனுடைய உள்ளத்திலே எழும்பினது. இன்றைக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கேள்வி உலகத்தின் மக்கள் எல்லோருக்கும் எழும்புகிறது. தான் எவ்வளவு காலம் இருக்க போகிறோம், பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறார்கள் என்று இப்படிப்பட்ட காரியங்கள். இது உலகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருப்பதனாலே பரலோகத்தின் தேவன் அந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு விடை அளித்தார். அந்த விடை எப்படி வந்தது என்றால், தானியேல் 2ஆம் அதிகாரம், உலகத்தில் இனி நடக்கப் போவது என்ன என்பதை ஆண்டவர் அந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக தெரியப்படுத்தினார். இரவு எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, விடிய காலம் எப்பொழுது வருகிறது என்று சாமக்காரனை நோக்கி கூப்பிட்டார்களே, அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நேபுகாத் நேச்சார் கேட்டபோது ஆண்டவர் ஒரு சொப்பனத்தின் மூலமாக அவருக்கு பதில் சொன்னார். அவைகள் எல்லாவற்றையும் படிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த அரசன் ஒரு சொப்பனத்தை கண்டார். அந்த சொப்பனம் பயங்கரமாக இருந்தது. அவனுடைய உள்ளத்திலே அது ஆழமாக பதிந்தது. திடீரென்று அந்த சொப்பனம் அவனுக்கு மறந்து போய்விட்டது. ஆழமாக பதிந்தது, மனதிலே பயங்கரமாக இருக்கிறது, சொப்பனம் மறந்து போய்விட்டது. கடவுள் செய்த ஒரு வேலை அது. அதிகாலையிலே ஞானிகள், ஜோசியர்கள், கல்தேயர்கள், இப்படிப்பட்டவர்கள், மந்திரவாதிகள் எல்லோரையும் கூப்பிட்டு, அந்த சொப்பனம் எனக்கு மறந்து விட்டது, அதை சொல்லுங்கள், அதனுடைய அர்த்தத்தை சொல்லுங்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவர்களால் அதை சொல்ல முடியவில்லை. அவர்கள் மறைபொருள்களை சொல்லுகிறவர்கள், சொப்பனங்களை அறிவிக்கிறவர்கள் என்று இவ்வளவு காலம்
அவர்கள் சொல்லி வந்தார்கள். இன்றைக்கு கூட அப்படித்தானே மரபொருள்களை சொல்லுகிறோம், சொப்பனங்களை அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையானபடி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தானியேல் 2:11 ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாயிருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவன் ஒருவரும் இல்லை என்றார்கள். அப்படியானால் இறைவனிடத்திலிருந்து வந்த அந்த சொப்பனம், இப்படிப்பட்ட காரியங்கள் மனிதர்களால் அறிவிக்க முடியாது. மாம்சத்தில் வாசம் பண்ணாத தேவர்களே அதை அறிவிப்பார்கள். உங்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பிசாசனுடைய தூதர்கள் நம்முடைய மாம்சத்திலே வாசம் பண்ணுகிறது, நம்முடைய உடம்பிலே வாசம் பண்ணி நம்முடைய கை காலை முடக்கி போடுகிறது, நமக்கு எத்தனையோ விதமான வியாதிகளை கொண்டு வருகிறது, நம்முடைய உடம்பிலே வாசம் பண்ணுகின்றன. ஆனால் மாம்சத்தில் வாசம் பண்ணாத தேவ ஆவிகள் தான் இவைகளை சொல்ல முடியும் என்று அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. இவ்வளவு காலமாக மறைபொருளை சொல்லுகிறேன், சொப்பனத்தை சொல்கிறேன் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி என்னிடத்திலிருந்து பெரிய வெகுமதிகளை வாங்கி கொண்டீர்களே, அந்த பாபிலோன் ராஜ்யத்தில் விசேஷமான அந்தஸ்து, விசேஷமான மரியாதையும் விசேஷமான பரிசுகளும் இப்படிப்பட்டவர்கள் கொடுக்கப்பட்டு வந்தன. இந்த மந்திரம், இந்த ஆருடம், இந்த ஜோதிடம், இந்த குறி சொல்லுதல், இப்படிப்பட்டவைகளுக்கு உற்பத்தி ஸ்தானமே அந்த பாபிலோன் தான். ஆகவே அரசனுக்கு கோபம் வந்து அவர்கள் எல்லோரையும் சிரச்சேதம் பண்ணும்படி கட்டளையிட்டான். ஞானிகள் எல்லோரையும் கூப்பிட்டு, அங்கு எபிரேய வாலிபர்களிலே தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 4 பேர் அங்கே இருந்தார்கள். இந்த 4 பேரும் ஞானிகளாக கருதப்பட்டார்கள். ஆகவே எல்லோரையும் கூட்டி அவர்கள் சிரச்சேதம் பண்ணும்போது இந்த 4 பேரையும் கூட்டி கொண்டு போனார்கள் சிரச்சேதம் செய்வதற்கு. அப்பொழுது தானியேல் ராஜாவினிடத்தில் வந்து, இந்த சொப்பனத்தை சொல்லுவதற்கு எனக்கு 3 நாள் அவகாசம் வேண்டும் என்று கேட்டு அந்த அவகாசத்தை வாங்கி கொண்டு போய் தன்னுடைய நண்பர்களோடு ஜெபித்தார். அப்படி நண்பர்களோடு அங்கே ஜெபித்த போது 19வது வசனத்திலே வாசிக்கிறேன், பின்பு ராக்காலத்திலே தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். தானியேலுக்கு அந்த சொப்பனம் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த சொப்பனத்தை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே 5 வசனங்களிலே அந்த சொப்பனத்தை ஆண்டவர் அங்கே எழுதியிருக்கிறார். 31வது வசனத்திலே வாசிக்கிறோம் 2:31. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தன்னை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களிலே மோதி அவைகளை நொறுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தை ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். அப்படியானால் இங்கே நீங்கள் பார்க்கிற படம் ஒரு பெரிய சிலை. இந்த சிலையை அந்த அரசன் தன்னுடைய சொப்பனத்திலே கண்டான். அப்படியானால் இந்த சிலையின் மூலமாக இனிமேல் வரப்போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் அந்த நேபுகாத்நேச்சாருக்கும் அந்த சொப்பனத்தின் மூலமாக உலகத்தின் மக்களாகி நமக்கும் அதை தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த பெரிய சிலை, அந்த சிலையினுடைய தலை பாருங்கள், பொன். அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளியனால் ஆகப்பட்டது. அதனுடைய வயிறும் தொடையும் வெண்கலத்தினால் ஆனது. அதனுடைய கால்கள் இரும்பு. அதனுடைய பாதங்களை கவனித்த போது அது பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். இந்த சிலை பயங்கரமாக இருந்தது, பிரகாசமாக இருந்தது. அந்த பாபிலோன் அரசன் சிலை வணக்கம் உள்ளவன். ஆகவே சிலையை கண்டபோது அவன் பயந்து, அவன் நடுங்கி அதற்கு மரியாதை கொடுத்தான், மதிப்பு கொடுத்தான், வணங்கினான். அந்த சிலையை அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளினால் பெயர்ப்படாத ஒரு கல், இதை கீழே பார்க்கிறீர்கள், உருண்டு வந்து அந்த பாதத்திலே மோதிற்று. தலையிலே மோதல, வேற எங்கும் முதல்ல பாதத்திலே மோதிட்டு அந்த கல் அந்த சிலையை நொறுக்கி அந்த சிலை பொடி பொடியானது. காற்று அந்த பொடி துகள்களை அடித்து கொண்டு போயிற்று. அந்த சிலை இருந்த இடமே தெரியவில்லை. அதை நொறுக்கின அந்த கல்லோவென்றால் அது பெரிய ஒரு கல்லாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. இதுதான் சொப்பனம். அப்படியானால் அதன் அர்த்தத்தையும் அங்கே சொல்லும்படியாக அங்கு ஆண்டவர் தானியேலுக்கு அங்கே சொல்லுகிறார். 37வது வசனம், ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுப்புத்தரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து
உம்மை அவைகளெல்லாம் ஆளும்படி செய்தார், பொன்னான அந்த தலை நீரே. அப்படியானால் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தானியேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது அங்கு விசேஷமாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், பொன்னான அந்த தலை நீரே. அதற்கு பிறகு உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பார்த்தீங்களா, முதல் ராஜ்யம், இந்த தலை என்பது நீரே என்றால் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் என்றென்றைக்கும் அரசாலுமா? அதுதானே கேள்வி. ஆளாது. உமக்கு பிறகு அந்த ராஜ்யத்துக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், இரண்டாவது ராஜ்யம். சரி, அந்த இரண்டாவது ராஜ்யமாக அந்த வெள்ளி இரண்டாவது ராஜ்யம், தங்கத்திற்கு வெள்ளி எப்படி கீழ்த்தரமானதோ அதே போல இரண்டாவது ராஜ்யம் கீழ்த்தரமானது. பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் அனுப்பும். மூன்றாவது ராஜ்யம் அந்த வெண்கலமான ராஜ்யம், அது பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும், அது மூன்றாவது ராஜ்யம். சரி, அதோடு முடிந்து விட்டதா? இல்லை. நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். அந்த இரும்பு இருக்கிறத அந்த மாதிரி உரமாயிருக்கும் என்று அவர் சொன்னார். சரி, இது நாலாவது ராஜ்யம். அப்புறம் 41 பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்கும், நீர் கண்டீரே. அதே போலவே அந்த ராஜ்யம் பாதி வலுவுள்ளதாக இருக்கும், பாதி அங்கு வீக்காக இருக்கும். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்பு பண்ணுவார். அப்படி என்றால் இந்த சிலையில ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த உலகத்தில் 4 சாம்ராஜ்யங்கள் தோன்றும். 4வது சாம்ராஜ்யம் பிரிக்கப்படும். அந்த 4வது சாம்ராஜ்யம் பிரிக்கப்பட்டு சில ராஜ்யங்கள் வலுவுள்ள ராஜ்யங்களாக இருக்கும், சில ராஜ்யங்கள் பலவீனமான ராஜ்யங்களாக இருக்கும். அந்த ராஜ்யங்களை அவர்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாது, ஒரு ராஜ்யத்தோடு இன்னொரு ராஜ்யம் சேராது. இப்படி இந்த ராஜாக்கள், இந்த பிரிந்து போன ராஜ்யங்கள் ஆண்டு கொள்ளும் போது 5வது சாம்ராஜ்யம் பரலோகத்தின் தேவன் ஏற்படுத்துகிற சாம்ராஜ்யம். அவர் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பார். இதுதான் அந்த சொப்பனத்தினுடைய அந்த பொருள். அந்த சொப்பனத்தை அவர் சொல்லி முடித்த போது 45வது வசனத்தை வாசிக்கிறேன். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றார். அப்படியானால் இந்த சொப்பனம் எவ்வளவு நிச்சயம், சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் மாறாது, அது கீழே விழுந்து போகாது. அந்த சொப்பனம் நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்று அங்கே முடிகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சொப்பனத்தை குறித்து நாம் பார்ப்போம். அநேக சமயங்களிலே இந்த வேதத்தினுடைய விளக்கங்கள் சரித்திரங்களிலே காணப்படுகின்றன. ஆகவே சரித்திரத்தை நாம் வாசிக்கும் போது இந்த முதலாவதாக ராஜ்யத்தை ஆண்டவர் பொன்னான ராஜ்யம், அது பாபிலோன் நீரே என்று சொன்னது ஆண்டவரே அதை துவக்கத்தை சொல்லிவிட்டார். முதலாவது அந்த தலை, பொன்னான தலை எதை குறிக்கிறது என்றால், அந்த தலை என்ன செய்கிறது? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்த போது இந்த ராஜ்யங்களை குறிக்கும்படி ஒரு சிலையை தெரிந்து கொண்டார். அந்த சிலை பொதுவாக அந்த காலங்களிலே வணக்கத்துக்குரியது, சிலையை வணங்கினார்கள். ஆகவே இதனுடைய பொருள் என்னவென்றால், இன்றைக்கும் அன்றைக்கும் கூட அதிகாரங்களை, ராஜ்யங்களை, அரசாட்சிகளை மக்கள் வணங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அதாவது ஆள வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அரசனாக வேண்டும் என்ற எண்ணம், உயர்ந்த பதவியிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம், பெரிய பாலிட்டிஷியனாக அரசியல்வாதிகளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த எண்ணம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே வணக்கத்துக்குரியதாக இருக்கிறது. மக்கள் அதை அதிகமாக விரும்பி தேடுகிறார்கள். தங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன? எப்படியாவது அரசியலே புகுந்து பெரியவர்களாகிவிட வேண்டும் என்பது. ஆகவே அரசியலே புக வேண்டும், அரசர்களாக வேண்டும், அதிகாரிகளாக வேண்டும், பெரிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது அன்றைக்கு போலவே இன்றைக்கும் ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக மனிதர்கள் படாத பாடுபடுகிறார்கள். தங்களுடைய வாழ்நாட்களை, தங்களுடைய பணத்தை, தங்களுடைய தாளந்துகளை, தங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவழித்து விடுகிறார்கள். ஆகவேதான் அந்த சிலை, அந்த அரசாங்கம் ஆளுகை என்று வந்த போது அது சிலைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். சரி, அந்த சிலையை நாம் பார்க்கும்போது முதலாவதாக அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் ஒரு பொன்னான தனை. வேதத்தில் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து அநேக இடங்களிலே ஆண்டவர் அங்கு பேசுகிறார். அவைகள் ஏராளமாக அங்கே இருக்கிறது. அதில் விசேஷ விதமாக நாம் பார்க்கும்போது இந்த பாபிலோன் நகரம் ஒரு பொன்னகிரி என்று அங்கு எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் அங்கு 51வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த பாபிலோனை பற்றி அது பொன்னகிரி, பொன்னான நகரத்தினால் கட்டப்பட்டது என்று அங்கு சொல்லுகிறார்.